வணக்கம். நான் தான் உங்கள் சரித்துமோனி. ரீல்ஸ் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க. 10 கொஸ்டினை படிச்சு போயிடலாமா? வாங்க பார்த்துடலாம். இது வந்து 2016 நடந்த குரூப் 4 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, மோசிக்கிறனார் உடல் சோர்வினால் முரசு கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரன் பெருஞ்சரல் இரும்புரை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொறுத்துக. கவுந்தி அடிகள் என்னதுன்னா சமண துறவி. மாதரி வந்து ஆயர்குல மூதாட்டி. மாதவி வந்து ஆடலரசி. கண்ணகி வந்து மாநாயகனின் மகள். அடுத்து பார்த்தீங்கன்னா கடிகை என்பதன் பொருள் யாது? மூணாவது கொஸ்டின் கடிகை வந்து அணிகலன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா என கூறும் நூல் என்னதுன்னா பழமொழி 400. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்து ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னா பரணர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பொறுத்துக என்னதுன்னா ஜெயங்கொண்டார் வந்து என்னதுன்னா கலிங்கத்து பரணி. காரியாசன் வந்து என்னதுன்னா சிறுபஞ்ச மூலம். கம்பர் வந்து என்னதுன்னா சடகோபரந்தாதி. கண்ணகனார் வந்து புறநானூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் என்னதுன்னா மேலே கொடுத்துருக்கான். என் பானக்கோ யாகிலுமுன் பற்றல்லான் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஸ்டின் சேரி என்பதன் பொருள் என்னதுன்னா சேருனா வயல். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின் திருக்குறள் ஏலி என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை கொற்பாவில் இடம்பெற்றதுன்னா ஏலி என்னும் பெயர் 8 கொற்பாவில் வந்துள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறுபெயர் கொண்ட நூல் எதுனா தமிழ் 3000 வந்து திருமந்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டர் சீர் பருவர் என்ற போற்றப்படுவர் யாருன்னா தொண்டர் சீர் பருவர் யாருன்னா சேக்கிலார் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றினா அரவணடிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்ற மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனரை பாராட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பரை பிறந்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் யாருன்னா ஆங்கிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின் நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இருந்தால் 2004. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.